गाइस நம்ம தனுஷோட கரை படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான தாறுமாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்காத விதத்துல தாறுமாறா இறக்கியிருக்காங்க. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசுனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கரை பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல, படமும் அதே மாதிரிதான் ரொம்ப வித்தியாசமாவும் வேற லெவல்லையும் இருக்க போது. ஏன்னா படத்தை எடுத்திருக்கிற டைரக்டர் அப்படி போர் தொழில்னு ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்த விக்னேஷ் ராஜா தான் இந்த கரை படத்தை எடுத்திருக்காரு. இந்த கரை படம் சம்மருக்கு இறங்க போகுதுன்னு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஏப்ரல் 30 டார்கெட் பண்றாங்கன்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. அந்த டேட்டை இப்ப அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு நியூ போஸ்டரை விட்டு இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சம்மருக்கு எந்தெந்த படங்கள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யாவோட கருப்பு. இந்த படம் கண்டிப்பா சம்மரப்ப வந்துரும். எலெக்ஷனுக்கு அப்புறம் படத்தை யாருக்கா பிளான் போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல மே ஃபர்ஸ்ட் வீக் இந்த கருப்பு படம் பயங்கரமா இறங்கிரும். கருப்பு விசஸ் கரை ரெண்டு படமும் கிளாஷ் ஆக போகுதுன்னு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் கரை மூவி டீம் இப்ப டேட்டை லாக் பண்ணிருக்காங்க. கரை படத்தை பொறுத்தவரையும் வியாழக்கிழமை தான் இறங்குது. மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே. சோ தொடர்ந்து கரை படத்துக்கு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கு. கருப்பு படமுமே ஏப்ரல் லாஸ்ட் வீக் இறங்குச்சுன்னா ரெண்டு படமுமே பாக்ஸ் ஆபீஸ்ல அடிச்சு கொளுத்தும். இந்த கரை படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒன்னு போர் தொழில் இயக்குனர், இன்னொன்னு நம்ம தனுஷ். முன்னாடி டீசரை இறக்கிருந்தாங்க. அந்த டீசர்ல வந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கர எனர்ஜியா இருந்துச்சு. சோ 2026ல அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய படங்கள்ல கருப்பு கரை ரெண்டு படமுமே இருக்கு. நேத்து சூர்யாவோட 46வது படத்துக்கான விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்துக்கான ஒரு கொலை மாசான அப்டேட்டை இறக்கி விட்டு இருந்தாங்க. இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படத்துக்கான செகண்ட் லுக்க தாறுமாறா இறக்கிருக்காங்க. இந்த படம் ஒரு பக்காவான ஃபேமிலி டிராமாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை மாசம் விஸ்வநாதன் சன்ஸ் படத்தை இறக்க போறாங்க. அப்போ கண்டிப்பா கருப்பு ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல மே ஃபர்ஸ்ட் வீக் வந்துரும். கருப்பு மூவி டீம் ரிலீஸ் டேட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஓவராலா கரை படத்தை வர ஏப்ரல் 30 தாறுமாறா இறக்க போறாங்க. இனிமே இந்த கரை படத்துக்கான பேக் டு பேக் அப்டேட்ஸ் வேற லெவல்ல வந்துட்டு இருக்க போது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரைலர்னு நம்மள சும்மா ஹைப் பண்ண போறாங்க. சோ காத்திருந்து பாப்போம். நம்ம தனுஷோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.